தென்றலே மெல்ல பேசு சீரியலோட அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சிலம்பம் போட்டியில ரிஷிய எதிர்த்து நம்ம பரம சண்டை போடுறாப்ல இல்லையா? ரிஷி வந்து பார்த்தீங்கன்னா, கம்புல பிளேட வச்சு எப்படியாச்சும் பரம மேல வச்சு கிழிச்சிறணும் அப்படின்னு ட்ரை பண்றாப்ல. ஆனா பரமன் தான் பயங்கரமா கம்பு சுத்துவாப்ல இல்லையா? சும்மா ரிஷிய அடிச்சு தெறிக்க விட்டுட்டாரு. ரிஷியோட கம்புலாம் 2, 3ஆ நொறுங்கி போற அளவுக்கு அடிச்சு நவுத்தி எடுத்து, அந்த சிலம்பம் போட்டியிலயும் நம்ம பரமன் ஜெயிச்சிடுறாப்ல. அதுக்கப்புறம் இந்த லீலாவதி வேறயா இளமதி பொங்க வைக்க போற பொங்கப்பானை சூடு ஏறாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, என்னத்தையோ அடியில தடவி வச்சிருக்கு இல்லையா? இப்ப எல்லாருமே சேர்ந்து பொங்கல் வைக்கிறாங்க. இளமதியோட பொங்கல் மட்டும் பொங்கவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த லீலாவதியோட திட்டம். அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா மழை வருது. மழை வந்து எல்லாத்தோட அடுப்பும் அவிஞ்சு போது. டக்குன்னு நம்ம பரமன் போயி ஒரு கதவ தூக்கிக்கிட்டு வந்து இளமதியோட பொங்கப்பானைக்கு மட்டும் மழை பெய்யாத மாதிரி புடிக்க, அதுவும் பொங்கி வந்துருது. ஆக மொத்தத்துல லீலாவதியோட பிளானும் சொதப்பிடுச்சு. இந்த ரிஷியோட பிளானும் சொதப்பிடுச்சு. அடி வாங்குனது தான் மிச்சம். பார்க்கறதுக்கு நாளைக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம்.